வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நேற்று ஜனவரி 28 மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி கருணாநிதி சுமார் 1 மணி நேரம் முக்கியமான சந்திப்பு ஒன்றை நடத்தியிருக்கிறார். அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இங்கே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான சலசலப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிற நிலையில்தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விஷயங்கள் என்ன, இதிலே இத்தனை தொகுதிகள் காங்கிரசுக்கு என்று முடிவு செய்யப்பட்டு விட்டதா என்றெல்லாம் பல்வேறு ஹேட்சியங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பில் நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம தீவிர முயற்சி செய்து விசாரித்தோம். அதுல என்ன தகவல்கள் கிடைத்தன என்பதை உங்களுக்கு இப்போது அளிக்கிறோம். அதாவது ஜனவரி 26 திமுகவின் டெல்டா மண்டல வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு கனிமொழி அவர்கள் தலைமையிலே தஞ்சாவூர் அருகே கூடிய செங்கிப்பட்டியில் நடைபெற்றது. அதற்கு அடுத்த நாள் அந்த மாநாட்டிலேயே அவர்களுக்கு இருமல் ஏற்பட்டு 2-3 நாட்களாக எனக்கு உடம்பு சரியில்லை என்பதை அவர் அந்த கூட்டத்திலே பதிவு செய்தார். இந்த நிலையில் அடுத்த நாள் 28 திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அதோட தலைவராகவும் அவர் இருப்பதால தஞ்சாவூர், திருச்சி இந்த 2 இடங்கள்ல தேர்தல் அறிக்கை தொடர்பான பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து அந்த கருத்து கேட்பு கூட்டம் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தஞ்சாவூர், திருச்சியில அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கனிமொழி அழைக்கிறாரு. இதே போல நீங்க நாடாளுமன்றத்துக்கு செல்லும் போது ராகுல் காந்தியிடம் உடனடியாக இது பற்றி பேசி ஒரு முடிவெடுக்கணும். நான் சில விஷயங்களை சொல்றேன், அதை ராகுல் காந்தி கிட்ட சொல்லுங்க என்று கிட்டத்தட்ட அந்த மாநாடு நடைபெற்ற நாளான தஞ்சாவூரிலேயே நேரடியாக சில விஷயங்களை கனிமொழியிடம் அவர் சொல்லியிருக்கிறார். அதன்படி ராகுல் காந்திக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்பட சரி வாங்க நம்ம சந்திச்சு பேசிடுவோம் என்று அழைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஜனவரி 28 பிற்பகல் 3 மணி அளவில் அவருடைய ஜன்பத் சாலை இல்லத்திலே இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் ராகுல் காந்தியும் கனிமொழியும் விவாதித்திருக்கிறார்கள். என்ன விவாதித்தாங்க என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்க வேண்டும் என்பதுதான் ஸ்டாலினுடைய விருப்பமாக இருக்கிறது. அதே நேரம் இதுல இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய நெருடல்களை கனிமொழி அவர்கள் மூலம் ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்து சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். முதலில் ராகுல் காந்தியிடம் இந்த பேச்சுவார்த்தை குழு பற்றி தன்னுடைய வருத்தத்தை, அதாவது முதலமைச்சருடைய வருத்தத்தை MP கனிமொழி அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதாவது கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு சில மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. எந்த கட்சியும் பேச்சுவார்த்தைக்கான குழு போடல. இன்னும் சொல்ல போனா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவே அந்த குழுவை அமைக்கல. ஆன போதும் அப்போதே காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்டது. அது கூட ஒரு விவாதமானது. இது முறைப்படி அகில இந்திய காங்கிரஸ் அவர்களுடைய அறிவிப்பாக இது வரவில்லையே என்ற ஒரு விவாதம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் திமுகக்குள்ளேயும் கூட எழுந்தது. இந்த நிலையில் அந்த குழு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தும் உரையாடியது. அப்போது முதலமைச்சர் அவர்கள்ட்ட என்ன சொன்னார்னா, நாங்க இன்னும் குழு போடல, ரொம்ப ஏலியா வந்துட்டீங்களே, ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டீங்களே, நாங்க இன்னும் குழு அமைக்கல, அமைச்ச பிறகு பேசுவோம் என்றுதான் அன்று கிரீஷ் சோடங்கரிடம் முதலமைச்சர் எடுத்து சொல்லி அனுப்பினார். இந்த நிலையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராகவும் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவராகவும் இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்கிற விவரங்களை ராகுல் காந்தியிடம் பட்டியல் போட்டிருக்கிறார் MP கனிமொழி என்று சொல்கிறார்கள். அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு கூட்டத்திலே காங்கிரசும் திமுகவும் சமமான இடங்களில் போட்டியிட்டால் என்ன என்று பேசியவர் தான் இந்த கிரீஷ் சோடங்கர். அதன் பிறகு ஒரு செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியிலே எப்படி மற்ற கட்சிகள் எல்லாம் வாக்குறுதிகள் அளிக்கிறார்களோ, மக்களுக்கு வாக்குறுதிகள் அளிக்கிறார்களோ, அதே போல காங்கிரஸ் கட்சியும் நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டாமா, ஆட்சியில் பங்கு வேணும் தானே கேட்கிறோம் என்றும் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் பேட்டி அளித்தார். இதையெல்லாம் ராகுல் காந்தியிடம் குறிப்பிட்டு சொன்ன MP கனிமொழி அவர்கள், அதாவது ஒரு மாநிலத்துக்கு நீங்க தேர்தல் பொறுப்பாளரா மேலிட பொறுப்பாளரா ஒருத்தரை நியமிக்கிறீங்கன்னா அது உங்கள் கட்சியுடைய தேசிய தலைமை, உங்கள் கட்சியுடைய மாநில தலைமை, கூட்டணி கட்சி தலைமை, இந்த 3 பேரையும், இந்த 3 தரப்புக்கும் ஒரு பாலமாக ஒரு பக்குவமாக செயல்படக்கூடியவரைத்தான் இந்த பொறுப்பிலே நீங்கள் நியமிக்க வேண்டும். ஆனால் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் காங்கிரஸ் கட்சியிலே என்ன ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்காரு, எந்த நிலையில் இருக்காரு, அவருக்கு என்ன முக்கியத்துவம், காங்கிரஸ் கட்சியில ஒரு பதவி என்ன, CWC உடைய
நிரந்தர அழைப்பாளர், காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியுடைய பர்மனன்ட் இன்வைட்டி. அதை தவிர அவருக்கு காங்கிரஸ் கட்சியில எந்த முக்கியத்துவமான அகில இந்திய பதவியும் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது எப்படிப்பட்டவர்களை அனுப்பினீர்கள்? ஆனால் இப்போது மேலிட பொறுப்பாளராக இருப்பவர் யார் என்ற கேள்வியை ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் சார்பாக கனிமொழி எழுப்பினார் என்று சொல்கிறார்கள். இதற்கிடையில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது திரு கிரீஷ் சோடங்கர் கோவா மாநிலத்தைச் சேர்ந்தவர். கோவா மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். நீங்க உற்று பார்த்தீர்கள் என்றால் இப்போது வரை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உரிமை குரல் எழுப்பி வருகிற திரு மாணிக் தாக்கூர் எம்பி அவர்களும் ஒரு கட்டத்தில் கோவா மாநில இன்சார்ஜாக செயல்பட்டிருக்கிறார். மாணிக் தாக்கூர் அவர்களுக்கும் கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கும் இடையில் ஏற்கனவே பரஸ்பர நல்ல அறிமுகமும் நல்ல நட்பும் உண்டு. இந்த அடிப்படையில் அவர்கள் இருவருடைய நட்பின் அடிப்படையில் சில விஷயங்கள் இங்கே உண்டாக்கப்படுகிறதோ, சில நேரேஷன்கள் உருவாக்கப்படுகிறதோ என்ற ஒரு கேள்வியும் திமுக தரப்புக்கு இருக்கிறது. அதையும் ராகுல் காந்தியிடம் எம்பி கனிமொழி முன்வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். உடனே ராகுல் காந்தி ஓகே, நான் இதை பார்க்குறேன், இதை அட்ரஸ் பண்ணுறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக ராகுல் காந்தி முன்வைத்த முக்கியமான விஷயம், எங்களுக்கு மரியாதையான ரெஸ்பெக்ட்ஃபுல்லான இடங்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்கு. நான் 2021 40க்கு குறைவாக வாங்கக்கூடாது என்று அப்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அவர்களிடம் போதை கூறினேன். ஆனால் அம்மா சோனியா காந்தி அவர்கள் இடையில் பேசி இப்போதைக்கு நம்ம இஷ்யூ பண்ண வேணாம் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அதனால்தான் அப்போது 25க்கு நாங்கள் ஒத்துக்கொண்டோம். அதாவது 60க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட்டு, அதற்கு அடுத்த தேர்தலில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட்டு 2021 25 என்றால் அது எப்படி? அது இந்த தேர்தலிலாவது எங்களுக்கு 40வது வேண்டும். எங்களை மதிக்கும் அளவிலான இடங்கள், காங்கிரஸ் கட்சிக்குரிய ஒரு மரியாதை அளிக்கும் வகையிலான இடங்கள் வேண்டும் என்று அண்ணன்ட்ட சொல்லுங்க என்று ராகுல் காந்தி அவர் சொல்லியிருக்கிறார். அதற்குத்தான் எம்பி கனிமொழி அவர்கள் என்ன பதில் சொன்னார் என்றால், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய கட்சி சார்பாக தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களிடம் சர்வே எடுத்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே இந்த ப்ராசஸ் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு மாதமும் என்ன டெவலப்மெண்ட்டு, நமக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதையெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட சர்வேக்களை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இந்த சர்வே என்பது வெறும் திமுக போட்டியிட்டு திமுக வெற்றி பெற்ற இடங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிக்கும் இந்த சர்வே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அப்படி நம்ம சர்வே எடுத்ததில் சில முடிவுகள், சில உண்மைகள் நமக்கு வந்திருக்கு. அதன்படி சென்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட இடங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான சட்டமன்ற தொகுதிகளை மீண்டும் அவர்கள் போட்டியிட வேண்டாம், போட்டியிட்டால் அது சாதகமாக இருக்காது என்ற ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. அதனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் இடங்கள், அதாவது எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் என்பவற்றில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நீங்க கடந்த எம்பி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கூட நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்தோம். அதே போல நீங்களும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க தயாராக இருக்கணும். அதை உங்க மாநில கட்சி தலைமையிட்ட நீங்க சொல்லணும். கடந்த முறை போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதிகள் மீண்டும் போட்டியிட முடியும் என்பது ஒரு நிச்சயமற்றதாக இருக்கிறது. அது எங்களோட தனிப்பட்ட முடிவல்ல, கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு கருதி அந்த சர்வேயின் அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவுகளை எடுத்திருக்கோம் என்று கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார். எத்தனை இடங்கள் என்பது இந்த சந்திப்பில் முடிவெடுக்கப்படவில்லை. அதாவது திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சியிடம் ஒரு பட்டியல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீடியோவில் சொன்ன மாதிரி, காங்கிரஸ் கட்சி இந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டால் தான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்று ஒரு சர்வே முடிவை பெண் நிறுவனம் எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அளித்தது. அந்த பட்டியல் தான் நேற்று ராகுல் காந்தியிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். 30+1 25 முதல் 30க்குள் இடங்களா என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் ராகுல் காந்தி, நான் 2021 என்ன வலியுறுத்தினேன், 40 இடங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னேன், அது இருந்தால் நல்லது என்று வலியுறுத்துகிறார். அதனுடைய இப்போதைய 2026க்கு ராகுல் காந்தியுடைய கோரிக்கைக்கான கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதை எம்பி கனிமொழி அவரிடம் எடுத்துரைத்ததோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்.
2029 நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். 2029 நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு முக்கியம். நாங்கள் கடந்த 2024 உங்களுக்கு மற்ற மாநிலங்களில் எல்லாம் பல்வேறு கட்சிகள் வேறுபட்ட முடிவுகளை எடுத்த போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 9+1 இடங்களை நீங்கள் போட்டியிட்டீர்கள். நாங்கள் சில இடங்களை விட்டுக் கொடுத்தோம். அதே போல சட்டமன்ற தேர்தலிலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று சர்வே முடிவுகளின் அடிப்படையிலான கள நிலவரங்களை ராகுல் காந்தியிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஸ்டாலினுடைய தூதுவராக சென்ற MP கனிமொழி என்று சொல்கிறார்கள். அநேகமாக ராகுல் கேட்பது 40க்குள், திராவிட முன்னேற்ற கழகம் நிற்பது 30க்குள் என்பதுதான் இந்த பேச்சுவார்த்தையுடைய நிலவரமாக இருக்கிறது. அடுத்தடுத்து திமுக காங்கிரஸ் தரப்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமான டெவலப்மெண்ட்டுகள் விரைவில் ஏற்படும் என்பதுதான் இந்த சந்திப்பின் மூலம் வெளிப்படுகிற முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.